Hi viewers, very warm welcome to the World of Education channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு புது ஏஐ டூல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ புது ஏஐ டூல் இன்ட்ரடியூஸ் பண்ண மட்டும் இல்லை. ஸோ அதாவது அந்த ஏஐ டூலை வந்துட்டு எப்படி உங்களோட பைத்தன் ஒர்க் ஃப்ளோவில் இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஐ டூல். ஸோ இங்கே நேம் பார்த்தீங்கன்னா தெரியும், கோடெக்ஸ். அதாவது கோடெக்ஸ் அப்படின்ற இந்த ஏஐ டூலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எப்படி வந்துட்டு ஏஐ டூலில் உங்களோட பைத்தன் ஒர்க் ஃப்ளோவில் யூஸ் பண்ணுறது, அதாவது இங்கே சைட் பை சைடாக ஏஐ ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஏஐ வந்து கோட் எழுத சொன்னாலும் அதுவே எழுதும், நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது. ஓகே, ஸோ ஸ்டே டியூன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். தென் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே பைத்தன் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அதிலே வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கோடெக்ஸை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, ஏன்னா அந்த ஃபைலுக்குள்ள தான் வந்துட்டு கோடை வந்துட்டு ரைட் பண்ண சொல்லணும். சரியா? சாரி, வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்னாச்சுன்னு தெரியல, வெயிட் பண்ணுங்கள். ஒரு புது ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ py.aiன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைல். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் வந்துட்டு பார்க்க நல்லாயிருக்கும், பார்க்க தெளிவாக இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. தென் இந்த கோடெக்ஸ் அப்படின்ற ஏஐ டூலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஏஐ ஒரு அசிஸ்டண்ட்டாக சைடில் வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு 300 லைனில் ஒரு கோட் எழுதுனோம்னா கூட அதில் ஏதாவது எரர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு நான் வந்துட்டு இங்கே கொடுப்பேன், இந்த ஏஐ டூலில் கொடுத்துட்டு என்ன எரர்னு எனக்கு பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னால் அதுவும் சொல்லும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த பர்பஸ் கோட் வேணும் அப்படின்னா அதுவே எழுதி கொடுத்துரும். நம்ம அதை காப்பி பண்ணி நமக்கு வேணுன்ற இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு எக்கச்சக்கமான டைம் சேவ் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு எப்போவுமே ஏஐ டூல்ஸை வந்து யூஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கோடெக்ஸ் அப்படின்ற ஏஐ டூலை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, நான் அதை வந்துட்டு ஒரு சிம்பிளான கோடை வந்துட்டு எழுத சொல்ல போகிறேன் கோடெக்ஸ் என்ற ஏஐ டூலில். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, சிம்பிளான, அதுக்கப்புறம் அட்வான்ஸாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரைட்டு கோட் பைத்தான் கோட். ஓகே, பைத்தான் கோட் ஃபார் ஃபைண்ட் ஃபேக்டோரியல் யூசிங் என்ன சொல்கிறேன், ஃபார் லூப். ஓகே, ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபேக்டோரியலுக்கு ப்ரோக்ராம் எழுத அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ என்டர் கொடுக்குறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் பண்ணும். ஓகே, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இன்ஸ்டாலிங்னு காட்டிகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஏஐ டூலை இப்போ இன்ஸ்டால் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இது ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் கோடெக்ஸ் ஏஐ டூலே வந்து சொல்லி ப்ராம்ப்டெல்லாம் கொடுத்துட்டு கோடை எழுத சொல்லியிருக்கேன். அதுவும் வந்துட்டு கோடை எழுதும். ஸோ இந்த இடத்துல கோடெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பட் வந்துட்டு இங்கே இன்ஸ்டாலிங் காட்டிட்டு இருக்கு. இட்ஸ் ஓகே. ஸோ எனக்கு வந்து இது டவுட்டாக தான் இருக்குது, எது காட்டுதுன்னு. பட் இட்ஸ் ஓகே. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டார்டிங் கோடெக்ஸ்னு வருது. ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. தென் வெயிட் பண்ணுங்கள், நம்மளோட கோடை வந்துட்டு எழுதும். ஓகே, I am checking the project files first so I can place example in the current workspace and avoid overwriting anything unintentionally. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஃபைலை வந்துட்டு கண்டுபிடிச்சிச்சு. ஸோ py.ai.py கரெக்டாக காட்டுது பார்த்தீங்களா? there is already a py file in the it's empty, so I am going to put the factorial program there rather than the touch your existing main.py. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு தான் இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கிளியர். ஓகே, ஸோ நம்மளோட பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த கோடுமே எழுதலை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்துட்டு ஒரு லைன் கூட கோடே டைப் பண்ணலாம். இது வரைக்கும் எம்டியாக இருந்து டக்குன்னு வந்துட்டு மேஜிக் மாதிரி ப்ரோக்ராம் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ எப்படின்னா இந்த கோடெக்ஸ் இந்த ஏஐ டூல் தான் வந்து எழுதுனது இந்த ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார் லூப் வச்சு எழுதி வச்சிருக்கு ப்ரோக்ராம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஈக்குவல் டு இன்டர் என் நம்பர் இன்புட்டை வாங்கி ஃபேக்டோரியல் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வேல்யூ 1ன்னு செட் பண்ணி வச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 0விட கம்மியாக இருந்தால் ஃபேக்டோரியல் கிடையாது. அது இல்லை அப்படின்னா 1லேருந்து நம்பர் ப்ளஸ் 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வேல்யூ பிரிண்ட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ பார்த்தீங்களா? ஸோ ஒரு ஏஐ டூல் வந்துட்டு எப்படி நம்ம ஒரு லைன் கூட எழுதாமல் ஜஸ்ட் ஏஐ டூல் யூஸ் பண்ணி எழுதிட்டு வந்துட்டு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ரன் பண்ணிடலாம் ஒரு தடவை. ஸோ ரன் பண்ணலாம். ஓகே, ரன் பண்ணி ஒரு தடவை வேல்யூ செக் பண்ணலாம். சென்டர் நம்பர் எனக்கு வந்து 8 ஃபேக்டோரியல் தேவை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 40,320 வந்துருக்கு பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஆன்சர். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ரோக்ராமாக ஒன்று எழுத சொல்லலாம். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபேக்டோரியல் பார்த்தாச்சு, இன்னும் 2 பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ரெண்டாவது ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ரோல் பேப்பர் சிசர் ராக் பேப்பர் சிசர் கேமுக்கு வந்துட்டு எழுத சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு ஒரு ஆப் மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு ப்ராம்ப்டை கொடுக்க போகிறேன். ஸோ ரைட்டு code in this way. ஸோ ஆக்சுவலாக ஸ்க்ரீன் கொடுத்தாலே அதுக்கு புரியும், அதனால் கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் தெளிவாக கொடுக்கணும்னா பைச்சாமில் கரண்ட் ஃபைலில் ரைட் பண்ண சொல்லி கொடுங்க. சரியா? ஸ்க்ரீன் ஃபார் ராக் சிசர் கேம். ஸோ இந்த கேமுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். ஓகே, அண்ட் write a full backend code using Python and integrate the front end code into that backend code. I just want to run the code and it shows the it want to show the full web app for that game. அந்த கேமுக்கான ஒரு வெப் ஆப்பை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ராம்ப்டை கொடுக்குறேன். ஸோ இதில் பேக் எண்டு என்னென்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ குருவியெல்லாம் கத்திட்டு இருக்கு. ஓகே, ஃப்ரண்ட் எண்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒன்று என்ன இருக்குது, சிஎஸ்எஸ். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸை கொடுக்குறேன். ஓகே, மேக் த கேம் ஆப் வெரி பியூட்டிஃபுல் and entertaining one. Okay, build the buttons for play the game. Okay, so இதெல்லாமே கொடுத்துருக்கேன். then so our front end full code must be integrated with the backend. So I just want to என்ன பண்ணணும், run the code. Okay, code and play the game. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு பண்ணணும், அதுக்கு தான் ப்ராம்ப்டை கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இப்போ வந்துட்டு கொடுத்துடலாம். ஸோ என்டர் தட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் வந்துட்டு இதுக்கான ஃபுல் கோடை வந்துட்டு எனக்காக எழுத போகுது. ஓகே, ஸோ எந்த ஒரு சின்ன ஒரு லைன் கோடிங் கூட மேனுவலாக டைப்பே பண்ண வேண்டாம்.
இந்த ஏஐட்ட கேட்டு 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 ஸோ அதை வந்து எழுத சொல்லலாம் சரியா. இப்போ வந்துட்டு எழுதிரும். ஸோ வெயிட் பண்ணுங்க, வெயிட் வெயிட் வெயிட், அதுக்கான கோட் தான் வந்து எழுதிட்டு இருக்கு. ஓகேவா, கமாண்ட் லைன்லேருந்து எழுத ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த கமாண்ட் லைனில் எழுதி எடுத்து விட்டுறலாம். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்களா, ஸோ எவ்வளோ லைன் கோட் இருக்குன்னு மட்டும் பாருங்க. இவ்வளோ லைன் கோடையும் ஒன்று கூட எழுதலை நம்ம. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு ப்ராம்ப்டை கொடுத்து இதை எடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஃபைல் சேஞ்சஸ்னு காட்டிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த ஃபைல் சேஞ்சஸ்னு காட்டுது பார்த்தீங்களா. ஸோ வேற வந்துட்டு அதாவது கோடை எழுதுறப்ப என்ன பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் கோடையும் பார்த்தீங்கன்னா இங்கே எழுதி வச்சிருக்கு. ஓகே, ஸோ மெயின் டாட் பை அப்படின்ற இதில் எழுதி வச்சிருக்கு. ஓகே, ஸோ ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸு குவான்டிட்டிலாம் இருக்குது. ஸோ வேற ஃபைல் மாற்றி வச்சு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னும் ரெஸ்பான்ஸ் வந்து முடியலை சரியா. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். சேனா இங்கே கோடை எழுதி முடிச்சிருச்சு அப்படின்றப்போ வந்துட்டு ஜஸ்ட் நமக்கு நிற்கணும் இல்லையா. ஸோ ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்கல. வெயிட் பண்ணுங்க, வெயிட் 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 வெயிட். இங்கே வேறு ஃபைல் சேஞ்சஸ்னு காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இப்போது நான் இந்த கோடை ரன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வராதுன்னு நினைக்கிறேன். இது இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் காமிச்ச ப்ரோக்ராம் மாதிரி தெரியுது. சாரி, வெயிட் பண்ணுங்க. இது எயிட்டில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். வெயிட் வெயிட் வெயிட், ஆக்சுவலாக இது என்ன சொல்லுதுன்னா, I removed the earlier factorial snippet and replacing it with a complete app now. The goal is one file with the Python backend plus embedded HTML, CSS and JavaScript. Okay, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, சேம் ஃபைல் அந்த py.a ஃபைலுக்குள்ள தான் ரன் கோடை எழுதிட்டு இருக்கு. இன்னும் எழுதி முடிக்கல. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு. வெயிட் பண்ணுவோம். என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு முன்னாடி ஃபேக்டரி ப்ரோக்ராம் போட்டோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ண போகுது அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு வெயிட் பண்ணணும் சரியா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அந்த ஃபைலுக்குள்ளே போயிடும் சரியா. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ 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 வெயிட் பண்ணுங்க, நானே வந்து இதை ரிமூவ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ திஸ் வியூ ரீட் ஒன்லின்னு காட்டுது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ டைம் எடுத்துகிட்டே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா திங்கிங்னு காட்டிகிட்டே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே, ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, இதுதான் வந்து நம்மளோடது இனிஷியல் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, அந்த ப்ரோக்ராம் அழிச்சிருக்கணும். ஓகே, ஸோ அதான் வந்துட்டு அதை அப்படியே விட்டு தான் தப்பாக போச்சு. ஓகே ஓகே ஓகே, ஸோ இதான் நம்ம கோடுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், ஸோ இதே தான்.
ஸோ ஆக்சுவலாக இது கிடையாது, சாரி. இட்ஸ் ஓகே. ஸோ ஆக்சுவலாக அவசரப்பட்டு அதை சொல்லிட்டேன். இட்ஸ் ஓகே. ஸோ இதை எப்படி டெலிட் பண்ணுறது தெரியல. வெயிட் 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 கண்ட்ரோல். ஸோ எதுக்காக ப்ளூ கலரில் காட்டுதுன்னு தெரியல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சேம் கோடை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஃபுல் கோடையும் காப்பி பண்ணிடலாம். சரியா? ஃபுல் கோடையும் காப்பி பண்ணிட்டு இன்னொரு ஃபைலில் ரன் பண்ணி காட்டுறேன். சரியா? ஸோ நான் பண்ண தப்பு என்னன்னா, அந்த கோடை வந்துட்டு டெலீட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அதான் வந்துட்டு கொஞ்சம் தப்பாக போச்சு. ஸோ இல்லை அப்படின்னா நம்ம கோட் பிளாக்ல கொடுக்க சொல்லி ஏஐ டூல்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ ஆனால் வந்து டேரக்டாக ரைட் பண்ண சொல்லிட்டேன்னா, ஸோ அதான் வந்துட்டு இங்கே இதாச்சு. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ கோடை வந்துட்டு காப்பி பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 657 லைன். ஓகே. ஸோ ஓகே. ஸோ புதுசாக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? நத்திங் ஹியர்னு காட்டுது. ஸோ ஓகே. ஸோ ஸ்க்ராட்ச் ஃபைலு இதில் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் கொடுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறது, இதை ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஓகே. ஸோ புது பைத்தான் ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ பைத்தான் அப்படின்னு மட்டும் போட்டுக்கலாம். ஃபைல் நேம். ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு காப்பி பண்ணிடுறேன் என்னோட கோடை. ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கோடு நம்மளோட ரோல் பேப்பர்ஸ். ராக் பேப்பர்ஸ் இது ரோல் பேப்பர் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ரேண்டம்லாம் வந்து சாய்ஸ்ன்ற ஃபைல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளாஸ்க் ஆப்பு இது JS1 ஃபார்மட் மாற்றுறதுக்கு, HTML ரன் பண்ணுறதுக்காக, யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க ரிக்வஸ்ட்ன்ற ஃபைல், இது ஆப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ இது வந்துட்டு ஆப்போட நேம். ஓகே. ஸோ இது வந்துட்டு இது இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பைத்தனில் இருக்கிற ஒரு யூனிக்கான கீவேர்டு. ஓகே. நேம் அப்படின்றது இது வந்து நம்மளோட கரண்ட் ஃபைல் நேம் குறிக்கும். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ராக் பேப்பர் சிசர் நேம் இருக்குது. இதை வந்துட்டு ஒரு டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இது நமக்கு HTML கோடு. ஓகே. ஸோ இதில் டாக் டைப் HTMLலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரௌசருக்கு இதுக்கு HTML5 ஃபைல் அப்படின்றதான் காட்டும். ஓகே. ஸோ அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா இது ரொம்ப தேவை. இது இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக் வந்துட்டு இதில் சிம்பிள் தான். இங்கே ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா வின்ஸ் லாசஸ் இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே. சிம்பிளாக வந்து சொல்கிறேன் கேம் எப்படி இருக்குது அப்படின்றத சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இங்கே ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் பிளேயர் மூவ் கோலன் போட்டு ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்து வச்சுருக்காங்க STR. ஸோ ஆக்சுவலாக இது ஸ்ட்ரிங்கு ஒன்றும் கிடையாது. இந்த நேம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ அதே மாதிரி இதில் இது ஒரு வேரியபிள். ஓகே. ஸோ இந்த வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க ஒரு வேல்யூவும் ஒரு ஸ்ட்ரிங், அதோட டேட்டா டைப் தான் இது. இந்த வேல்யூலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டியூபிள்குள்ளே ஸ்டோர் பண்ண போகுது. தென் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர் மூவ் கம்ப்யூட்டர் மூவ் ஈக்குவலாக இருந்தது பார்த்தீங்கன்னா மேட்ச் டை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை ஸோ வின்ஸ் ஆஃப் பிளேயர் மூவ்ஸ் ஈக்குவல் கம்ப்யூட்டர் மூவ் அப்படின்னா ஸோ யூ வின் த ரவுண்ட். நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டை வந்துட்டு வின் பண்ணிட்டோம். ஸோ ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ரெண்டும் இல்லை அப்படின்னா லாஸ். ஸோ ஏன் அப்படின்னா ஒன்று நம்ம வின் பண்ணணும், இல்லைன்னா யார் வின் பண்ணுவோம், கம்ப்யூட்டர் தான். ஓகேவா? ஸோ அதே தான், அதான் சிம்பிள் லாஜிக். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஹோம் பேஜ். டெஃப்கோமா அப்படின்னா ஹோம் பேஜ். இது பார்த்தீங்கன்னா பேஜ் அப்படின்றத இன்புட்டாக கொடுக்குது. டெம்ப்ளேட் அதாவது ஒன்றும் இல்லை, HTML ஃபைலை ரன் பண்ணும். ஓகே. ஸோ அது வந்துட்டு ஹோம் பேஜுக்கு கூட்டு போயிடும். ஸோ இது பார்த்தீங்க இங்கே பார்த்தீங்கன்னா app.post இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பேஜுக்கு வந்து நம்மளோட வெப்பில் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான். ஓகேவா? இது பிளேன்ற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ரிக்வஸ்ட் அப்படின்ற யூசர் கிட்ட இன்புட் வாங்கும். ஓகே. ஸோ பிளேயர் மூவ் அப்படின்றது டேட்டா டாட் கெட் ஆஃப் மூவ் கமா ஸோ டாட் லோவர் ஆஃப்னு இருக்கு. அதாவது ஒன்றும் இல்லை, பிளேயர் கிட்ட இருந்து வந்துட்டு இன்புட் வாங்கும். ஸோ மூவ் அப்படின்றத மூவ் பண்ணாமா வேண்டாமா அப்படின்றது இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்புட்டும் இல்லை அப்படின்னா மூவ் அப்படின்றது பிளேயர் கொடுத்தா மூவ் பண்ணும். ஓகே. ஸோ அதை வந்து லோவராக மாற்றிடும், லோ கேஸுக்கு. பிளேயர் நாட் இன் மூவ்ஸ் அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக ஏன் அப்படின்னா ஸோ பிளேயர் நாட் மூவ்ஸ்னால்
எந்த ஒரு தட் மீன் எதையுமே வந்துட்டு அவர் செலக்டே பண்ணலை அப்படின்ற அர்த்தம். அதாவது ராக்கையும் செலக்ட் பண்ணல, பேப்பரும் இல்லை, சிசரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இங்கே சூஸ் ராக்கு பேப்பர் சிசர் நம்மளோட சொல்லுது இல்லையா, அதாவது நீங்கள் எதையுமே செலக்ட் பண்ணல. ஸோ என்ன பண்ணுங்க, இந்த மூணில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க சொல்லுது. ஓகே, இல்லைன்னா 400 அப்படின்னு எரர் தான் வரும். ஓகே, ஸோ கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு செலக்டே பண்ணலாம் கேம் விளையாடவே முடியாது இல்லையா. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மூவ்ஸுக்கு சாய்ஸ் ஆஃப் மூவ்ஸ். இந்த சாய்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ சாய்ஸ் ஆஃப் மூவ்ஸ் அப்படின்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூவ்ஸில் நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருப்போம், கண்டிப்பாக ராக்கு பேப்பர் சிசர் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு இன்புட்டாக கொடுத்துரும். ஓகே, அதை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட மூவ்ஸ்ல ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணது கிடையாது. ஓகே, மூவ்ஸில் இருக்கிறத இது கம்ப்யூட்டர் சாய்ஸ். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இன்புட் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த லைனு. இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா சாரி, ஸோ இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கிடையாது, ராக்கு பேப்பர் சிசர். சரியா, ஸோ அது சாய்ஸ்ன்றது ஒரு ரேண்டம் ஃபங்க்ஷன். என்ன பண்ணுன்னா நம்ம கொடுத்த இன்புட்டில் ஏதாச்சும் ஒன்று ரேண்டமாக செலக்ட் பண்ணும். அதை கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணால் ஸ்டோர் பண்ணிடும் பைத்தான். சரியா, ரிசல்ட் மெசேஜில் எவாலுவேட் ரவுண்டாக பிளேயர் மூக்கமாக கம்ப்யூட்டர் மூவ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டில் யார் வந்துட்டு செலக்ட் பண்ணது கரெக்டாக இருக்குது, யார் ஜெயிச்சான்ட்டு ஸ்டோர் பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து அதை பேஸ் பண்ணி ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வின்னாக இருந்தது அப்படின்னா நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ ஸ்கோர் வந்துட்டு 1 இன்க்ரீஸ் ஆயிரும். ரிசல்ட்டுக்கு ஒரு லாஸ் அப்படின்னா ஸோ ஸ்கோர் ஆஃப் லாஸஸ், அதாவது லாஸ் பண்ணதில் ஒரு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆயிரும். இல்லை அப்படின்னா டை பண்ணதில் ஒரு இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அதாவது நம்ம மேட்ச் இந்த இடத்துல டையாக இருக்குது அப்படின்னா மீனிங். சரியா, ரிட்டன் JS25 அப்படின்னா ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம கொடுத்த டிக்ஷனரிக்கு பார்த்தீங்களா இதுக்குள்ளே என்ன டேட்டா கொடுத்துருக்கோமோ அதை வந்துட்டு JS1 ஃபார்மேட்டு மாற்றி ரிட்டர்ன் பண்ணிடும் ஒன்ஸ் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண உடனே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் போஸ்ட் ஆஃப் ரீசெட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மொத்த கேமே ரீசெட் பண்ணிடும். நான் மறுபடியும் முதலேருந்து விளையாடுற மாதிரி வரும். ஓகேவா, ஸோ இந்த ஏட்டூல் கிடையாது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம பண்ண வேண்டியது இந்த கோடெக்ஸ்ன்ற ஏட்டூல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கோரோட வேல்யூ, லாஸு, டைஸ், ரவுண்ட் இது எல்லாமே வந்து ஸ்கோர் அப்படின்ற டிக்ஷனரியில் இருக்குது. ஓகே, எல்லாத்தோட வேல்யூ 0 மாற்றிட்டு ஸ்கோர் ரீசெட்டு ஸ்கோரோட வேல்யூ 0ன்னு பிரிண்ட் பண்ணிடும். அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா நேம்ஸ் ஈக்குவல் டு மெயின். நான் ஆல்ரெடி சொன்னதான், இந்த நேம் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் வேர்ட் இன் பைத்தான். ஸோ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் ஃபைலில் டிக்டேட் பண்ணும். மெயின் அப்படின்றது நம்ம கரண்ட் ஃபைல் நேமை குறிக்குது. நம்ம ஒன்ஸ் ரன் பண்ண உடனே இது கரண்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆப்பை வந்து ரன் பண்ணிடும். டிபெக்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக டிபெக்ஸ் ஈக்குவல் ட்ரூனா ஒன்றும் கிடையாது. ஸோ கரண்ட் ஃபைலை வந்து செக் பண்ணி ஸோ தென் எரர் இருந்தாலும் வந்து காட்டும். ஓகே, ஸோ இப்போ வந்து ரன் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம இந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஏஐ டூல் கொடுத்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ லைனில் எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட வெப்பேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்துட்டு கலர்ஃபுல்லான நம்மளோட கேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ராக் பேப்பர் சிசர், ஸோ காஸ்மிக் ராக் பேப்பர் சிசர்னு பேர்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் கேமை ஸ்டார்ட் பண்ணி விளாண்டு காமிக்கிறேன். ஓகே, சர்ப்ரைஸ் மூவ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஆக்சுவலாக இது என்ன பண்ணுதுன்னா இந்த 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 என்வரான்மெண்ட்லேயே தான் நம்ம விளாட்ற மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே கலர்ஃபுல் அனிமேட்டட் பட்டன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது இந்த கேமில் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ராக் பேப்பர் சிசரில் நம்ம எதாவது செலக்ட் பண்ணுவோம். தென் ஆக்சுவலாக வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது நம்ம கையில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ சாரி, ஸோ இங்கே இருக்குது. ஓகே, சாரி. ஸோ சர்ப்ரைஸ் மூவ்னா நம்ம செலக்ட் பண்ண நமக்கே தெரியாது, ஆனால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்கோர் ரீசெட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கேம் வந்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சூஸ் யுவர் வெப்பன்னா நம்ம இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் ஏதாவது செலக்ட் பண்ணும், அதை பேஸ் பண்ணி நமக்கு மார்க் வரும். ஓகே, நான் வந்து ராக் செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா கம்ப்யூட்டர் வந்து ராக் செலக்ட் பண்ணியிருக்கு, நானும் ராக் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் பேப்பர் செலக்ட் பண்ணுறேன். இங்கே கம்ப்யூட்டர் வின் திஸ் ரவுண்ட். ஸோ மறுபடியும் பேப்பர் செலக்ட் பண்ணுறேன். யூ வின் திஸ் ரவுண்ட். இங்கே பார்த்தீங்களா எனக்கு வந்துட்டு ஒரு மார்க் கிடச்சிருச்சு. ஸோ கம்ப்யூட்டர் இப்போ வின் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நான் வின் பண்ணிட்டேன். அடுத்து சிசர். ஸோ இது அடுத்து வந்து ராக் பண்ணுறேன். ஸோ இப்போது இது பண்ணிக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா பேப்பர் கொடுத்தேன், நான் வந்து வின் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் சிசர் கொடுக்குறேன், மேட்ச் டை ஆகிடுச்சு. பேப்பர் கொடுக்குறேன், கம்ப்யூட்டர் வின் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்யூட்டர் இப்பயும் வின்னு. ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் தான் மறுபடியும் வின் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக டை ஆகிடுச்சா, ஓ மை காட். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கம்ப்யூட்டர் தான் ஜெயிச்சிட்ருக்கு. ஓகே,
ஸோ ஓகே ஸோ மறுபடியும் வந்து கொடுக்கலாம். ஸோ இங்கே கம்ப்யூட்டர் வந்து எவ்வளோ வின் பண்ணியிருக்குன்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. எவ்வளோ லாஸ் இருக்கோ அது எல்லாமே கம்ப்யூட்டர் வின் பண்ணுது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இங்கே ராக் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து இதை கொடுக்குறேன். சூப்பர். ஓகே ஸோ நான் வின் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ கஷ்டமோ கம்ப்யூட்டர் ஜெயிக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட மார்க் தான் வந்துட்டு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம மார்க் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ நம்ம வின் பண்ணிட்டோமா? சூப்பர். ஸோ கம்ப்யூட்டர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம தான் வந்துட்டு அதிகம், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஸோ கம்ப்யூட்டர் வந்து நம்மளே வின் பண்ணிட்டோம், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஓகே ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 18. ஓகே சூப்பர். ஸோ நம்ம வந்துட்டு 20 எடுத்தோடனே டைப் பண்ணிக்கலாம். 20 எடுத்துட்டா நம்ம வின். ஓகே ஸோ யார் ஜெயிக்கலாம்னு பார்க்கலாம். சூப்பர். ஸோ நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். ஓகே ஸோ கம்ப்யூட்டர் வந்து ஜெயிக்கல, நம்ம தான் ஜெயிச்சோம். ஓகேவா? ஸோ லாஸஸ் என்னன்னா 15, அதாவது 15 ரூபா கம்ப்யூட்டர் ஜெயிச்சிருக்கு. ஓகே அத்தனை தான் நம்ம தோற்றுருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா இங்கே வின் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தான் வந்து 20. ஓகேவா? ஸோ இந்த கேம் தென் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேவா? ஸோ இந்த கோட் இருக்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. தென் என்னோட கித்தப்குள்ளே தான் இருக்கும். ஓகே ஓகே ஸோ ஆக்சுவலாக நான் வந்துட்டு அதை ஒரு ரெபாசிட்டரியில் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ரெபாசிட்டரியில் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு என்னென்னா நேம் வந்துட்டு பாருங்கள் என்ன நேம் கொடுத்துருப்பேன் அப்படின்னா, ஸோ ராக் பேப்பர் சிசர் யூஸிங் ஸோ ஆப்னு கொடுத்துருக்கேன். ஓகே சார், ராக் பேப்பர் சிசர் ஆப்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ரெபாசிட்டரிக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிட்டீங்கனாலும் அதுக்குள்ளே போயிட்டு கோட் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நேம் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகே ஸோ இந்த ஃபுல் கோடு வந்துட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏஐ டூல் யூஸ் பண்ணுறது எவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு 3 சொல்லியிருந்தேன் இல்லையா? 2 தான் பார்த்துருக்கோம். பட் இட்ஸ் ஓகே. ஸோ இன்னொரு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே ஸோ மிச்சத்தையும். பட் ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இதுவே கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஸோ அதனால தான் ஸோ ஏஐ டூல்ஸ் வந்துட்டு உங்களோட ஒர்க் ஃப்ளோவில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த இதை வந்துட்டு கோட் பிளாக்ல கேட்டாலும் கொடுக்கும். ஸோ நம்ம எப்படி ப்ராம்ப்டை கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு ஏஐ டூல் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ நம்மளோட சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டையும் கொடுங்க. ஓகே ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நம்மளோட சேனல்லே வந்துட்டு பைத்தானில் ப்ராப்ளம் வந்துட்டு நிறையவே போடுவோம். என்னென்னா 100+ வீடியோஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் ஸோ ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.